நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சு? ஆ, அந்த ஆதிரா தான் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களே, அதத்தான் சொன்னேன். என்ன மேடம் சொல்றீங்க? அந்த ஆதிரா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாளா? இல்ல சார், அவ எப்படி ஒத்துக்குவா? அவ தான் பிடிவாதக்காரியாச்சே. நீங்க தானே சொன்னீங்க அவ நினைச்சத அடைய என்ன வேணாலும் செய்வான்னு. அப்புறம் எப்படி அவ ஒத்துக்குவா? இன்னைக்கு பிரதீப் வந்து ஆபீஸ்ல நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட விவரமா சொன்னான். ஆதிரா கர்ப்பமா இருக்கான்னு ஒரு மெயில் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்ததுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த மெயில ஆதிரா தான் அனுப்பியிருக்காளாம். என்ன சொல்றீங்க? ஆதிரா மெயில் பண்ணிருக்காளா? ஆமா சார், அவளோட கம்ப்யூட்டர்ல இருந்து தான் அந்த மெயில் எல்லாருக்கும் போயிருக்குன்னு ஆபீஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஆதிரா ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்னு. உங்களுக்கு இன்னும் புரியலையா மேடம்? இது ஒரு வகையான பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான். இந்த பிசினஸ் பண்றவங்க ஒரு பொருளை விற்க விளம்பரம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆதிரா கர்ப்பமான விஷயம் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கு காரணம் யாருன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதே சமயத்துல கூட யார் இருக்காங்க? சந்தோஷ் தானே இருக்கா. இவ சொல்லாமலே எல்லாரும் தானா அவங்க வாயாலேயே சந்தோஷ் பேரு தானே சொல்லுவாங்க. அவனை சந்தேகப்படணும்னு ஆதிரா செய்யற வேலைதான் மேடம் இது. ஆனா இப்ப ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஆதிரா தான் அந்த மெயில அனுப்புனான்னு தெரிஞ்சிருச்சு. எல்லார் மேலயும் கோச்சிக்கிட்டு அவ போயிட்டாளாம். நீங்க சொன்ன மாதிரி என்னோட குட்டி மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு இப்பதான் சார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. ஆனா நான் என்னதான் பயந்தாலும் நீங்க மட்டும்தான் என்னோட குட்டிய தப்பாவே நினைக்கல. மேடம், நான் இப்பவும் சொல்றேன், சந்தோஷ் மேல தப்பு இருக்காது. ஏன்னா உங்க வளர்ப்பு அப்படி. அது தப்பு பண்ணாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிட மாட்டாங்க சார். இந்த அம்மன் சந்நிதியில இருக்கிற இந்த நேரத்துல என்னோட மனசு நிறைஞ்சிருக்கு. எந்த சூழ்நிலையிலயும் நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. இன்னும் கடைசியா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் பாக்கி இருக்கு. அது நமக்கு சாதகமா வரணும். அதுக்கப்புறம் நம்ம நேரடியா ஆதிரா கிட்ட பேசலாம். சந்தோஷ பவித்ராவுக்கு தெரியாம இந்த பிரச்சனையில இருந்து மீட்டெடுக்கலாம். மேடம், நீங்க வேலையில இருந்து பாதிலேயே வந்திருக்கீங்க. நீங்க கிளம்புங்க, டைம் ஆச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டேன். சாமியை கும்பிட்டுட்டு கிளம்புவோம். நீங்க வரல? நீங்க போங்க, நான் வரேன். அம்மா தாயே, என்னோட வேண்டுதலை நீ கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிக்கிட்டு இருக்க. இப்பதான் என்னோட குட்டி மேல எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கே நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை நிஜமாக்கி என்னோட குட்டி மேல எந்த குற்றமும் இல்லைன்னு நீதாமா எல்லாருக்கும் புரிய வைக்கணும்.
குட்டி பாவம்மா, மனசுல ரொம்ப கஷ்டத்தை வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் சொல்ல முடியாம அல்லாடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நீதாம்மா நல்ல பதில கொடுக்கணும். இந்த நாள் என்னோட விருப்பம் இல்லாம என் கழுத்துல தாலி ஏறின நாள். நான் ஏற்கனவே உன்னோட சன்னதியில இந்த பந்தத்தை பத்தி நீ எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு அதுல சம்மதம்னு சொல்லியிருந்தேன். இப்பவும் அம்மா அதே தான் சொல்றேன். அம்மா, நீ காட்டுற வழியில தான் நான் போயிட்டே இருக்கேன். நீ அதுல முள்ள போட்டாலும் இல்ல பூவை போட்டாலும் நான் ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். குட்டிக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருப்பேன். லக்ஷ்மி மேடம், இது என்னுடைய கடமை. நான் என் கடமையை தான் செஞ்சேன். முதல்ல இந்த நன்றி சொல்றத மறந்துருங்க. சரி, வாங்க போலாம். ஆதிரா விஷயத்துல அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத முடிவு பண்ணலாம். வாங்க. ம். ம். ம்.
லக்ஷ்மி ஆண்டி கூட போறாரு. ஒருவேளை நம்மள பத்தி தெரிஞ்சுக்கவும் நம்மள வேவு பார்க்கவும் லக்ஷ்மி ஆண்டி செட் பண்ண ஆளோ? ஆளை பார்த்தா நல்லா விவரமான ஆளு மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ண காத்திருப்பான். இனிமே எதுக்கும் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏய் சொல்றா மச்சான். கேக்குதா சந்தோஷ்? இப்ப கேக்குது. எப்படிடா இருக்க? எனக்கு என்னடா மச்சான், நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. என்னடா இப்போ வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கா சந்தோஷ். அப்புறம்டா நான் சென்னைக்கு வரலாம்னு இருக்கேன். சரி. என்னங்க எந்த ஃபிளாட்னு விசாரிச்சீங்களா? லாஸ்ட் டைம் வந்தோம்ல அதே ஃபிளாட் தான். வா. ஐயோ, ஆதிராவோட அத்தையும் மாமாவும் மறுபடியும் வர்றாங்க. கையில ஏதோ தட்டை எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு நம்ம கதையை முடிக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. அவங்கள அங்கேயே தடுத்து நிறுத்தி அப்படியே திருப்பி அனுப்பணும். வீட்டுல வேற எல்லாரும் இருக்காங்க. மச்சான், டேய் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்குடா, உடனே லைன்ல வரேன். அப்படியே கட் பண்ணிக்கோ. ஓகே மச்சான். போச்சு. இங்க தானே இருந்தாங்க. எப்படி போனாங்க? இவங்க திரும்ப திரும்ப வந்து வந்து என்ன டார்ச்சர் பண்றாங்களோன்னு தெரியல. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை லிஃப்ட் வழியா போயிட்டாங்களா? அவங்க வந்த செட்டப்பை பார்த்தா நம்மள காலி பண்ணாம விட மாட்டாங்க போல இருக்கே. போன் ரிங் ஆயிட்டே இருக்கு. யாருன்னு பாருங்களேன். ஆதிராவா தான் இருக்கும். வா. போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? போன் ரிங் ஆயிட்டே இருக்கு. ஏதாவது பிளான் சேஞ்ச் பண்ணிருக்க போறா. என்னன்னு தான் கேட்டு தொலைங்களேன். ஹாய் சந்தோஷ். ஓ, எப்படியோ நம்ம வந்தது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் போன் எடுக்க மாட்டேன். சர்ப்ரைஸா போய் நிப்போம். எடுங்க எடுங்க. இப்ப என்ன பண்றது? முடியாது முடியாது. கரெக்ட்டா நீங்க தான் பேசணும். ஐயோ எனக்கு பேச தெரியாது. நீ தான் கரெக்ட்டா பேசுவே. பேசு. அதெல்லாம் எனக்கு தெரியாது பரிமளமா. நீங்க தான் பேசணும். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க எங்க வேடிக்கை பார்த்துட்டு
தெரியல. யார் இவங்க? கையில சீர்வரிசை தட்டெல்லாம் இருக்கு. என்ன அதுவும் விஷயமா நம்ம இருக்கும்? லக்ஷ்மி வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. வந்துட்டேன் வந்துட்டேன். நீங்க நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏ மேடம், வீட்டுக்கு வந்திருக்கோம் வாங்கலாம் கூப்பிட மாட்டீங்களா? உள்ள போங்க. ஆ. சார் 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 என்ன சார் நீங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கீங்க? லட்சுமி, ஏன் லட்சுமி இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அதான்ப்பா நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பெரியவரே வணக்கம். என்னடா ஒரு நல்ல காரியம் பேச போறோமே, வீட்ல பெரியவங்க இருந்தா நல்லதுன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்களும் இருக்கீங்க. என்னது நல்ல காரியம்? ம். மா, கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? கம். அத்தை, யார் இவங்கெல்லாம்? தெரியல பவி. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. உங்க பேர் என்ன? நாங்க மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கோம். லக்ஷ்மி மாட்னா. மாப்பிள்ளையா? யோ லூசாயா நீ? என் பேரை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்க? பைத்தியமா நீ? என்ன பேசுறீங்க நீங்க? என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஹலோ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இது சந்தோஷ் வீடு தானங்க? எக்ஸ்கியூஸ் மீ, அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். இது சந்தோஷ் வீடு தான். இவங்க சந்தோஷோட அம்மா. பிரதீபா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? வெல், வை லக்ஷ்மி, எம்எல்ஏ எதுக்கு கோவம்? அதான் வந்து தெளிவா சந்தோஷ் அப்படின்னு பேர் சொல்றாரு. கரெக்டா தானே வந்திருக்காரு? கரெக்ட். சந்தோஷம் தான் மாப்பிள்ளையை கேட்டு வந்திருக்கோம். அடி, என் பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பையனை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கு. மரியாதையா போயிடுங்க இந்த தட்டை எடுத்துக்கிட்டு. இல்ல சார், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நாங்க இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கோம். தெரிஞ்ச அப்புறம் என்ன இதுக்கு இங்க வந்திருக்கு? உங்களுக்கு அறிவு வேணா? கல்யாணம் ஆனவனா மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கீங்க. இல்ல சார், உங்க பேரனுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான். டைவர்ஸா? டைவர்ஸா? அட பரதேசிங்களா, இவதான் என் பேரனோட பொண்டாட்டி. குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறா. ஓ, யாரோ உங்களுக்கு சொன்னது? மரியாதையா போயிடுங்க. அவ்வளவுதான், அப்புறம் கொலகாரன் ஆயிடுவேன். பிரதிபா, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். మనం జాగ్రత్తగా ఉండాలి. நடந்திருக்கும். நீங்க பையனுக்கு தாத்தா தானே, கொஞ்சம் அமைதியா இருங்க.
நான் அம்மாட்ட பேசிக்கிறேன். லக்ஷ்மி மாட்டிக்கிட்டா. சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு உங்க பையனை கட்டி வைக்க சம்மதமா?